வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதிதான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி பேசியிருக்கோம். ட்ரேடிங் நம்ம ஜாஸ்தி பேசினது இல்லை. ட்ரேடிங் இனி வரக்கூடிய வாரங்கள்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய குளோபல் மார்க்கெட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம் ட்ரேடிங், அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வருடைய தாக்கங்கள், இந்த மாதிரி நிறைய பார்க்க போறோம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ஒரு சப்ஜெக்ட். முதல்ல எத்தனை விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் ரெகுலரா உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் வரேன். ரெண்டாவது, நீங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், வீடு வாங்குறோம், லேண்ட் வாங்குறோம், அபார்ட்மெண்ட் வாங்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள், கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் வாங்குறீங்க, தட் இஸ் ஃபார் ரியல் எஸ்டேட். மூணாவது பாண்ட்ஸ் மக்கள்கிட்ட இருந்து அவ்வளவு பிரபலம் ஆகல. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கடந்த 5 வருஷமாக நிறைய பேருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடைக்கோடி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க போன் பண்ணி கேட்டாங்க, சிப்புங்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 5 வருஷத்துல மக்கள் கிட்ட அவேர்னஸ் வந்திருக்கு அபவுட் தி மியூச்சுவல் ஃபண்ட். ஆனா பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக நம்மளுடைய பதிவுகள்ல நான் பாண்ட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் ஒரு அறிவிப்பு வந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்ட்ஸ்லயும் சிப் முறையில பண்ணலாம், மாசம் மாசம் வாங்கலாம். பாண்ட்ஸ் அப்படின்னா கடன் பத்திரங்கள். நீங்க பேங்க்ல கொண்டு போய் உங்க பணத்தை வைக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கும். இது நிறுவனங்கள், கார்பரேட்ஸ் கொடுப்பாங்க, பெரிய பெரிய கார்பரேட்ஸ், கவர்மெண்ட்ஸ் கம்பெனிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் ஆர்பிஐ கூட பாண்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், 8%, 8.2 அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு பேர் தான் பாண்ட்ஸ். ஆனா இந்த பாண்ட்ஸ்ல உங்களுக்கு எப்படியை விட கூடுதலான இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பாக நிலையான ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அது வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் அது நமக்கு பெரிய லெவல்ல வாங்கும் போது தான் நல்ல ப்ராஃபிட்டபிளா இருந்தது இவ்வளவு நாளா. இனிமே அதுலயும் சிப் முறையில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது பத்திய விஷயங்கள்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம அடுத்து பார்க்க நன்கு தெரிந்த கோல்டு சில்வர், அது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்கள்ல இன்வெஸ்ட் பண்றது. கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதுல ரிட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரிட்ஸ் அப்படின்னா என்ன? ரிட்ஸ்லயும் 2 டைப் இருக்கு. ஒன்னொன்னு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதுக்கு பேர் தான் ரிட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், 2 இருக்கு. நாம இன்றைய பதிவுல பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரிட்ஸ்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரியல் எஸ்டேட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றோம்? ஒண்ணு, நாம அந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்காக, சொந்த வீட்டுல இருந்தா ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாது இஎம்ஐ வாங்கி என்ன பண்றோம், சொந்த வீட்டுக்கு நம்ம போறோம். அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க, சில பேரு கமர்ஷியல் பில்டிங் என்ன பண்ணுவாங்க, வாங்கி அதுல ஒரு வாடகை கிடைக்குது இல்லையா, அதுதான் அவங்களுக்கு வருமானம். இங்க நமக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல அது ஒரு வருமானம் இல்லையா? இந்த வாடகை வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் வழி நடத்துபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக ரோ ஹவுஸ் வாங்குவாங்க, கமர்ஷியல் பில்டிங் வாங்குவாங்க, சின்ன ஒரு 400 சதுரடி கூட வாங்கி வைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வாடகை வருமானம் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு வருமானம், பிரச்சனைகள் வராத வரைக்கும். ஆனா இந்த மாதிரி வாடகை வருமானம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுக்கு நாங்க கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும், அதுதான் இங்க இல்ல. நீங்க எந்த வீடும் வாங்க வேண்டாம், எந்த கமர்ஷியல் பில்டிங்கும் வாங்க வேண்டாம், ஹோட்டல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம், ஐடி பார்க்ஸ் எல்லாம் வாங்க வேணாம். ஆனா உங்களுக்கு வாடகையில வருமானம் வரும். அதுக்கு பேரு தான் ரிட்ஸ். அதனால இந்த ரிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிவ் இன்கம் தரக்கூடிய, ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய விஷயம். இதுல நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது உங்களுக்கு கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டது. தாராளமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல நம்ம பண்ணலாம். இதோடைய பிசினஸ் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக பெரிய பெரிய ஐடி பாக்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஐடி பாக்ஸ் எல்லாம் நம்ம ரெண்டலுக்கு விடுற மாதிரி, அதுல மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க சில இடத்துல. அதுக்கு சார்ஜஸ் எல்லாம் வாங்குறாங்கல்ல, அப்ப அந்த பில்டிங்கும் சார்ஜஸ் வாங்குவாங்கல்ல, அது மூலமாக வருமானம். ஹோட்டல்ஸ் எல்லாம் அது உள்ளேயே இருக்கும், அந்த ஐடி பாக்ஸ்க்குள்ள, அதை மேனேஜ் பண்றாங்கல்ல, அவங்க மூலமாக நமக்கு வருமானம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க ரினியூவபிள் எனர்ஜி பிளான்டிங் எல்லா இடத்துலயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு வருமானம். இந்த மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் இங்க எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் டேர்மா லீஸ் அக்ரிமெண்ட், கார்பரேட்டோட டெனன்ஸ் வச்சிருப்பாங்க, லீஸ் அக்ரிமெண்ட் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது. இந்த ரிட்ஸ் உடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 52.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், ஆபரேட்டிங் ஏரியா 43.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், கமர்ஷியல் ஆபீஸ் மட்டும் 14 வச்சிருக்காங்க, பில்டிங் 110க்கும் மேல, ப்ளூ சிப் கம்பெனிஸ் 250 கம்பெனிகள் இதுல ரெண்டலா இருக்காங்க. சிட்டிஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர், மும்பை, புனே, சென்னை, டெல்லி போன்ற இடத்துல எல்லாம் இவங்க இருக்காங்க. ஹோட்டல்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 1730 ஹோட்டல்ஸ்க்கு மேல இந்த ரிட்ஸ் மூலமாக நிர்வாகம் படப்படுது. நீங்க ஒரு இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் ஏஜென்சி இருப்பாங்க, பில்டிங்
நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அவங்க வாடகை வாங்கி அதுல ஒரு போர்ஷனை எடுத்துக்கிட்டு வாடகை என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன் வச்சிருக்கவங்களுக்கு, சொந்தமா வச்சிருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுவும். சரிங்களா? சோ இந்த ரிட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய இதுல வந்து நம்ம நிர்வாகம் பண்றது. உங்களுடைய மேஜரான டெனன்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், பேங்க் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் இருப்பாங்க, கன்சல்டிங் கம்பெனிஸ் இருப்பாங்க, இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருப்பாங்க, ஹெல்த் கேர் கம்பெனிஸ் இருப்பாங்க. இந்த ரிட்ஸ்ல நாங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுல என்ன பெருசா அட்வான்டேஜ் இருக்க போகுது, அதுக்கு டைரக்டா ஷேர்ஸ் வாங்கிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. ரிட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் வருது, என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு ரெண்டல் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. லாங் டேர்ம் லீஸ் மூலமாக எல்லாமே ஹை குவாலிட்டியான அசெட்ஸ், கிரேட் ஏ கமர்ஷியல் ஆபீஸ். ஐடி பாக்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல, டைவர்சிஃபைட் டெனன்ட் இருப்பாங்க, ஒரே ஒரு டெனன்ட் மட்டும் நம்பி இல்லாம ப்ரொஃபஷனலா அதை மேனேஜ் பண்றாங்க. செபி ரெகுலேட்டட் இதுல இருக்கு. சோ அதனால அதெல்லாம் நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அட்வான்டேஜ். ரிஸ்க் இல்லாம இருக்குமா? இருக்கு. இப்ப நம்மளுடைய எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம், எஃப்டிலே அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சு போயிருதே, அங்க போயிருவாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏத்துற மாதிரி இல்ல. மேற்கொண்டு என்ன பண்ணிட்டு வர போறாங்க, இறக்கிட்டு தான் வராங்க. அதனால நம்ம அடுத்தடுத்த டிஜிட்டல் ஃபினான்ஸ் சைடு போறது நல்லது. ETF பார்த்திருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திருக்கீங்க, ரிட்ஸ் பத்தி இனிமே யோசிக்க ஆரம்பிங்க. இதற்கு அடுத்த ரிஸ்க் என்ன தெரியுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கன்னா ஐடி பாக்ஸ்லாம் அங்க எங்க ரெண்ட் கிடைக்கும், அதுதான் அடுத்த பெரிய ரிஸ்க். இதுல எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கொஞ்சம் பிரச்சனை. இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், பெருசா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து ஐடி கம்பெனி மட்டும் இல்லையே, ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய மால் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி ரிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதனால ரிஸ்க்னு பார்த்தா சின்ன லெவல்ல தான் ரிஸ்க். இதுல எப்படி எனக்கு வந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணமா ஒரு ரிட்ஸ் கம்பெனில நம்ம என்ன பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு 50,000, இதுல இருந்து நீங்க 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய் கூட பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு 50,000 சொல்றேன், இப்படிலாம் கிடையாது. எவ்வளவு வேணா வச்சிருந்தாலும் நீங்க இந்த கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ 50,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ நமக்கு ஒரு ஆனுவலா நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ஆனுவல் டிவிடெண்ட்னு சொல்றது ஒரு 6% கிடைக்குதுன்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கிடைக்கும், ஒரு 3000 ரூபாய். இதுதான் இந்த ரெண்டல் இன்கம் நான் சொல்றது. 3000 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்குது பார்த்தீங்களா, அதான் ரெண்டல் இன்கம் மாதிரி 3000 ரூபாய். இது அதிகமாகவும் செய்யலாம், வருஷம் அதிகமாகவும் செய்யலாம். சோ 3000 ரூபாய் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம வாங்குறோம்ல பணம் 50,000 ரூபாய் கொடுத்து, அது கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும்ல, 1 year இயர்லி ஒன்ஸ். சோ அது உதாரணமா ஒரு 8% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்கிருந்து எவ்வளவு கிடைக்கும், நமக்கு ஒரு 4000 ரூபாய் கிடைக்கும். அப்ப ஓவராலா நமக்கு ரிட்டர்ன் எவ்வளவு, 7000 ரூபாய். அப்ப கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வருது, 14% வருது. சரிங்களா? அப்ப நான் ஷேர்ஸ் வாங்கினாலும் எனக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நார்மலா நான் ஒரு கம்பெனி ஷேர் வாங்குறேன், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க கிடைக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் நம்ம கிட்டத்தட்ட வாடகை வருமானம், அதனால அது அதிகமா இருக்கும். மற்ற கம்பெனிகள்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ங்கிறது அவங்க வரக்கூடிய ப்ராஃபிட்டை நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இங்க வாடகை வருமானங்கிறது எப்போதும் ரெகுலரா வரக்கூடியது இல்ல. சோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது சில சமயம் கொடுக்கலாம், கம்பெனிகள் கொடுக்காமலும் போகலாம். ஆனா இங்க அப்படி இல்ல, நமக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறது சற்று சில சமயம் குறையலாம், லாக்டவுன் மாதிரி சமயத்துல. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனுவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்ப நமக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்கு, நமக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு வருமானமும் கிடைக்குது பாருங்க. அதுதான் இந்த ரிட்ஸோட அட்வான்டேஜ். சரி, இந்த ரிட்ஸ் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா ஒரு பாசிவ் இன்கம் எனக்கு வரணும், பாண்ட்ஸ்ல எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாசிவான இன்கம் வரணும்னு விரும்புறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நான் வந்து நிறைய வச்சிருக்கேன், ஷேர்ஸ் வச்சிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன், கோல்டு ETF வச்சிருக்கேன், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சாய்ஸ். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ விரும்புறவங்களுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோல இதையும் என்ன பண்ணி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். சோ அதனால ரியல் எஸ்டேட்டோட எக்ஸ்போஷர் கிடைக்குது நமக்கு வித்தவுட் பையிங் த ப்ராப்பர்ட்டியை வாங்காமலே நம்ம ரியல் எஸ்டேட் மூலமாக என்ன பண்றோம், ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றோம். அதனால ரிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெகுலர் இன்கம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு, ஒரு மல்டி பேக்கர் ஸ்டைல்ல வந்து ஒரு நான் பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. ரெகுலரான ஒரு பாசிவ் இன்கம் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ விரும்புறவங்களுக்கு இது வந்து ரிட்ஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், INVITS சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மெயினா நம்மளுடைய பணத்தை எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோட்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் பிளான்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், கேஸ் பைப்லைன், டெலிகாம் டவர்ஸ், வார் ஹவுசஸ், இதுல எல்லாம் பண்றதுக்கு பேரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அது வேற. ரிட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஐடி பாக்ஸ், ஹோட்டல்ஸ், சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய பெரிய மால், இதுல எல்லாம் நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அங்க தரக்கூடிய வாடகை வருமானம் தான் இவங்களுக்கு வந்து இன்கம். அதை நமக்கு டிவிடெண்ட்ங்கிற முறையில நம்ம கொடுக்குறாங்க. சோ ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வாங்காம நாம வந்து சொத்து வரி, மெயின்டெனன்ஸ் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. ஒரு நார்மலா ஒரு பில்டிங் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து அதுல பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க
அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா அதே சமயம் ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த ரிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதுல உள்ள சிறப்பான கம்பெனிகள்லாம் என்ன, அதை எப்படி வாங்குறது, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழ்கண்ட நம்பர்ஸ்ல தொடர்பு கொள்ளுங்க. ஸோ அடுத்து பத்திய ஃபர்தர் கிளாஸஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரிட்ஸ் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல பாசிவ் இன்கம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு தேர்வு. மிஸ் பண்ணாம இந்த கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய சீட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.